அழகே அழகு சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல என்னம்மா ரேவதி மாப்பிள்ளைய பார்த்த உடனே வந்துருவன்னு பார்த்தா இப்படி பேய் அரைஞ்ச மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவன் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லைப்பா இவர் வரேன்னு சொல்லவே இல்லை. ஆமாம்மாம்மா ரேவதி வந்தது கூட என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததான் என்ன ரேவதி மாப்பிள்ளை சொல்லலைன்னு சொல்லிட்டு இருக்காரு. நாங்கள் கேட்டதுக்கு மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டு வந்ததா நீ சொன்ன. ஆனால் மாப்பிள்ளை இப்படி சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம் மாமா, வீட்டில் பசங்களை அம்மா கிட்ட கூட கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு தான் சொல்லிட்டு விட்டுட்டு வந்திருக்கா. அங்கே அவங்க அம்மாவை போட்டு பட்டாத பாடுபடுத்திட்டு இருக்காங்க. நான் தான் இப்போ டாய்ஸ் எடுத்து விளையாடுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இங்கே வந்திருக்கேன். என்ன ரேவதி, என்ன இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கணும்ல. சின்ன பிள்ளைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, அதனால் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதி இருந்துட்டு சின்ன குழந்தையோ பெரியவங்களோ பிறந்த நாள் கொண்டாடலாம், தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஏன் பொண்டாட்டியே ஏன் மாமனார் வீட்டில் நின்று கேட்டுக்கிட்டு இருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மதியை பயங்கரமாக பேசி விடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கை நீட்டி அடிக்க போகிறாரு. பாக்கியராஜ் போய் தடுக்கிறாங்க. ஓ, என் கையை மடைக்கிற அளவுக்கு நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.